ஏன் இப்போ சிரிக்கிறேன்னு சொல்லு. சரிங்க, கேமரா ஆன் பண்ணலையா? எஸ்கோஸ் இவர் தான் அவர், அவர் தான் இவர். அந்த இதில் தெரியுதுப்பா நல்லா வெளியில். அதுலேயும் கிடைக்கு பாருங்க, கெண்டை மீன் கிடைக்கு பாருங்க. மீன் மாட்டுச்சு ஏதாவது? சூப்பர் சூப்பர். சூப்பர். ஒரு டப்பா அதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு. ஜெஃப்ரிக்கு இன்னும் மீன் மாட்டல. இப்போ வந்துட்டு உள்ளாட்டி போய் போட போகிறோம். ஒரு மீன் வந்தால் தான் கேமே நல்லா சூடு பிடிக்குது. ஏலகிரி படிக்கும்போது இப்படி தான் போட்டு பிடிச்சோம். தூக்கிலாம் அங்கே எரிஞ்சிருக்கேன் நடுவில். சரி ஓகே. ஒன்று இழுத்து காட்டான் தாத்தா. 700 வாங்கினீங்கன்னா இது எடுத்துக்கிச்சு. அங்கே ஒரு பாலத்தில் ஏட்டு வருது தண்ணி. இது இங்கே மூங்கில் நிறையா இருக்கிறதுனால இதுதான் மூங்கில் தோப்பு. இப்போ எனக்கு தூண்டில் வந்து இல்லாதனால நான் ஒரு தூண்டில் செய்யலான்ட்டு இருக்கிறேன். ஜெஃப்ரி வந்து ஹெல்ப் பண்ணுறான்னா அவன் வரத்துக்குள்ளாட்டி ஏதாவது பண்ணுவோம். நம்ம இந்த மூங்கில் தோப்பில் பிடிச்ச தம்பிங்க வந்துட்டு நாக்கு பூச்சி கேட்டால் நிறையவே கொடுத்துருக்காங்க. இப்போ சாயங்காலம் ஷிஃப்ட்டு பழைய இடத்துக்கு போய் பிடிக்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் நாக்கு பூச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாக்கு பூச்சியும் கிடச்சிச்சு. மீன் பிடிக்க இவ்வளோ பெரிய சாக்கு நாக்கு பூச்சி குச்சி தேட்டம் தான் யாரையும் ஒரு மகாராஷ்டிரா இங்கே பாருங்கள். ஓகே, சொன்ன மாதிரியே புது தூண்டிலில் ஃபஸ்ட்டு மீன் எடுத்துட்டேன். ஜெஃப்ரி ஒரு சிலேபி மீன் பிடிச்சிட்டான். ஒரு மீன் பிடிச்சது இதோட பெருசாக தண்ணியில் விட்டுட்டேன். செம்மையாக இருக்குது. ஈவினிங் வேட்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. தண்ணி மட்டும் திறந்து விடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல குழியாக இருக்குது, எல்லா மீனும் இங்கே தங்கியிருக்கும். இன்றைக்கி இதை தான் மீன் பிடிக்க முடிஞ்சது. யாருக்கு பாருங்கள். எது போய் ஒரு குழம்பு வைக்க வேண்டியதான். ஜெஃப்ரி சண்டே அன்னைக்கு மீன் பிடிக்க போகலாம், 11 மணிக்கே போகலான்னு சொன்னான். சரி கிளம்புடான்னு சொல்லிட்டு கிளம்பணும். வர வழியில் நாக்குப்பூச்சி வெட்டுறதுக்காக இன்னும் அதுக்கு தான் நாக்குப்பூச்சி நோண்டிட்டு இருக்கிறான். இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ மீன் பிடிக்க போவோம், புது புது மனிதர்களை பார்த்தோம். அவங்க நிறைய மீன் பிடிச்சிருந்தாங்க. கை கழுவ தேடு. எஸ்கோஸ் இவர் தான் அவர், அவர் தான் இவர். கையை கழுவுறாரு பாருங்க. ஏன் கை கழுவுறன்னு சொல்லு. கை அழுக்காக இருந்தால் அதனால் கை கழுவுறாரு. எது கழுக்காச்சு? நீ இப்படி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கி ஆஃப் பண்ணி போட்டுருவேன். இஷ்டத்தையே பேசிடக்கூடாது. என்ன இது க்ளோஸை பார்க்க இங்கே பாருங்க. அந்த அவங்க கூட கொஞ்ச நேரம் இந்த மீன் பிடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் ஜெஃப்ரி இடத்த மாற்றிட்டு அந்த ஓடைக்குள்ளெல்லாம் போய் மீன் பிடிச்சான். அப்புறம் திரும்பவும் அங்கேட்டு நம்ம கிளம்பி வந்து ஃப்ராக் கொஞ்சம் நேரம் போட்டோம். ஃப்ராக்லேயும் எதையும் மாட்டல. அதுக்கப்புறம் மூங்கில் தோப்புக்கு போனோம். அந்த மூங்கில் தோப்பு ஒரு புதிய இடமா இருந்துச்சு. அந்த இதில் தெரியுதுப்பா நல்லா வெளியில். அதுலேயும் கிடைக்கு பாருங்க, கெண்டை மீன் கிடைக்கு பாருங்க. வாங்க, பரவாயில்ல. இந்த விலையை யார் கட்டி விட்டான்னு தெரியலடா. ஈஸியாக மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த மூங்கில் தோப்புக்குள்ளே அந்த ஊரை சேர்ந்த பசங்க கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கே அந்த இடத்த பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா மூங்கில் சுற்றி இருக்குது, நடுவில் ஓடுது, ஒரே நிழலாக இருக்குது. உள்ளாட்டி மீன் பிடிக்கிறது யாருக்குமே தெரியாது. நல்ல இடமா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தனியாகவே இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சேனலில் போடுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கேயே எங்களுக்கு மீன் கிடைக்கல. சரி ஈவினிங் டைமு திரும்ப இந்த பாலத்துக்கே வந்து மீன் பிடிக்கலான்னு பிளான் பண்ணி எனக்கு ஒரு தூண்டில் ரெடி பண்ணுறதுக்காக தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல குச்சி கிடச்சிச்சு. ஏற்கனவே அந்த மூங்கில்குள்ளே பிடிச்சிருந்த அந்த பசங்க அந்த நாக்குப்பூச்சியை கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட நாக்குப்பூச்சியே சுத்தமாக இல்லை. நாக்குப்பூச்சியும் கிடச்சிச்சு. மீன் பிடிக்க பை எதாவது கிடைக்குமான்னு பார்த்தா மீன் மாட்டுச்சு ஏதாவது. சூப்பரான சாக்கு பை அங்கே கிடந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இந்த இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் மீன் பிடிச்சேன். நான் நிறையா மீன் பிடிச்சி இதில் காட்டியிருப்பேன். அதையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாகு செம்மையாக இருக்கும். நல்ல பீஸ்ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக போகும். பாய் பாய். super super. காலையிலேட்டே பிடிக்கிறீங்களா தாத்தா?
கேக்குது. சூப்பர். இது வெயிட்டா அது? இங்கே பெரிய மீன் யார் பிடிச்சது? நீங்கள் பிடிச்சிங்களா? ஆ, 2 மீன் பெரிய மீனாக இருக்குது. இப்போ பார்க்குறது எனக்கு பக்கத்தில் உட்காந்து பிடிக்கிற அந்த அண்ணனோட பேகு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நிறையா ராடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாவு பாக்கெட் இருந்துச்சு. ஸோ இந்த பேக்கே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. பல வருஷமாக அந்த அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களாட்டுக்கு. அதனால் அவங்க பேக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். வந்து மைதா மாவு கலக்கிறதுக்காக கப்பு ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு, இப்போ மைதா மாவு கலக்கிறதுக்காக கப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். மீன் பிடிக்கிறதுக்கும் பை இல்லை. ஸோ அதுக்கு இந்த கேரி பேக்கு. தண்ணி பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துல தான் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் குப்பை கிடக்கு, அதில் கப்பு கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு டப்பா அதுக்கு முன்னாடி கிடச்சிச்சு. இதில் மைதா மாவு கலக்க வேண்டியதான்.
ஸோ தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் மைதா மாவுக்காக. ஜெஃப்ரிக்கு இன்னும் மீன் மாட்டல. அவங்க 2 பேரும் நிறைய மீன் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாக்கு பூச்சி நீட்டாக போடுறாங்க. எங்கள்கிட்ட நாக்கு பூச்சி இல்லை. ஸோ எடுத்தாச்சு தண்ணி. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மீனும் மாட்டலை. அதனால் இங்கேட்டு தூக்கி அங்கே அந்த சென்டரில் போடலான்ட்டு இருக்கோம். அங்கே தான் போட போகிறேன். சென்டரில் போட போகிறது இல்லையா? ஓ இந்த இடமா? தண்ணி ஓட இடமா போகணும். எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு அந்த பாலத்தில் சுற்றி வருவோம். வரும் டைம் இருக்குது, கவலைப்படாதா. ஓகே. அங்கே 2 பேர் காலையிலே வந்துட்டாங்க. அதனால் நிறைய மீன் வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம் 11 மணிக்கு. இன்னும் இந்த மீனுமே பிடிக்காமல் இருக்கிறோம். அந்த சைடு அங்கே ஒரு இடம் நல்ல இடமா இருக்குது. எப்படியும் அங்கே ஈவினிங் டைம் போனால் கூட நிறைய மீன் மாட்டோம். இந்த ஆட்கள் யாருன்னே எனக்கு தெரில. ஆனால் எங்கள் ஊர் தான். ஒரு அண்ணனை தெரியுது. இந்த அண்ணன் யாருன்னு தெரில. இப்போ வந்துட்டு உள்ளாட்டி போய் போட போகிறோம். அந்த இடத்துல தண்ணி மூவிங்கில் இருக்கக்கூடாது, மூவிங்காக இருக்குது. அதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. போடு. ஜெஃப்ரின் இப்போ போட்டுட்டான். அங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. மாட்டிச்சா? ஐயோ அது புல்லில் மாட்டிருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே சந்தோஷப்பட்டேன். என்ன பெரிய மீனாக மாட்டிச்சாட்டுருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல. கிட்ட போய் எடுத்துடலாமா? சிக்கலாயிடுச்சு. அவங்க ஆனால் நல்ல இடமா பார்த்து செட்டில் ஆகிட்டாங்க. எங்களுக்கு தான் ஒரு இடம் கிடைக்கல. காலையிலே வந்திருக்கணும். ஏன் ஜெஃப்ரியே, நம்ம காலையிலே வந்திருக்கலாம் மாட்டுக்கடா. ஜெஃப்ரி ஆனால் இன்னும் கான்ஃபிடென்ட்டோடு தான் இருக்கிறான். ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு மீன் எடுத்துட்டான். ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா ஜெஃப்ரி? 1 மணி நேரம் ஆயிருக்குமா? இதுதான் எங்கள் அணியின் ஃபஸ்ட்டு மீன். சின்ன ஜிலேபியாக தான் இருக்குது. பரவாயில்ல. அந்த கேரி பேக்கே போடலாம். நாக்கு பூச்சினா செட் ஆகுது. நாக்கு பூச்சி செட் ஆகல. கடல மாவை எடுத்து போட போகிறோம். ஒரு மீன் வந்தால் தான் கேமே நல்லா சூடு பிடிக்குது இல்லை ஜெஃப்ரி? வாரம் அப்போ தான் வரும். இது மைதா மாவு. இதுனா சப்பாத்தி மாவு. மைதா மாவு மைதா மாவு வந்து கோதுமையிலேருந்து வர்றது தான். ஆனால் அது கடைசி கழிவு. கோதுமை மாவில் தான் இது போடுவாங்க. ஓகே. மைதா மாவு வந்து சோளத்துலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசி இதோட சோளம்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று. ஆனால் மைதா மாவு. ஜெஃப்ரியோட அறிவை வந்து வியந்து பாராட்டுறேன் நான். இந்த உருண்டை போடுறதுக்கு ஒரு லூரு வேணும். ஆனால் நாங்கள் லூர் இல்லாமே அந்த உருண்டைக்குள்ளே அந்த முள்ளை மறைச்சி, எங்கே இருக்குது முள், இந்த முள்ளை மறைச்சி அது ஒரு லூராக்கி போட போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதை வாங்கி தான் போடணும். இப்போ சூப்பர், நல்ல ஐடியா அது. இந்த மீனை கூட ஒரு பை இல்லையே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்மா. நேற்றுக்கு அன்றைக்கி அந்த இது பை எடுத்துகிட்டு வந்தாங்களா, அது எங்கே? அது யாரோடது? எதுனா அந்த நரம்பு பை ஏன் ஜெஃப்ரி? நாங்கள் இது இப்படி தான் பண்ணி போடுவோம். எங்கன்னா ஆற்றுல எங்கள் ஊர் எங்கள் ஊருங்க ஏலகிரி படிக்கும்போது இப்படி தான் போட்டு பிடிச்சோம். செமையாக மீன் அடிச்சோன்னா
மைதா மாவை கலந்து போட்டாச்சு. தூக்கிலாம் அங்கே எரிஞ்சிருக்கேன் நடுவில். சரி ஓகே. இப்போ அந்த இடத்துல தான் ஒரு மீன் பிடிச்சா, அதனால் இப்போ அங்கேயே போகிறான். அங்கே ஒரு அண்ணா உட்காந்துருக்காரு. அவருக்கு கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அவரோட பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அவர்கிட்ட போய் கொஞ்சம் கேள்வி கேட்போம். இன்டர்வியூ கொடுப்பாரான்னு தெரில, பார்ப்போம். பூச்சி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. கடைசியாக நானே களத்தில் இறங்கிட்டேன். இங்கே ரன்னா உட்காந்துருந்தாங்கல்ல, அவங்க பேக்கில் ஒரு ராடு இருந்துச்சு. இப்போ எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நானே நாக்கு பூச்சிலாம் கோத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துலன்னு அவங்க போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் போட்டு பார்க்க போகிறேன். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்த ராடை வந்து தொட்டுட்டேன். இது என்னோடய பல நாள் கனவு. இது போல் ஒரு ராடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ராடு தான், அந்த ரீல் இதில் இல்லை. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அதை, அது இதில் இல்லை. செம்ம நீட்டு போகுது. எடுத்து வட 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 வாங்க பாருங்க எவ்வளோ நீட்டு போகுதுன்னு பார்ப்போம். அங்கே தூக்கி போட்டேன். இந்த மதிலில் உட்காந்துருக்கேன். இங்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொத்துது போட்டோடனே. ஆனால் அதை பிடிக்க கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது, கை வலிக்குது. கொத்திட்டு தான் இருக்க, மாட்ட மாட்டேங்குது. லேசாக தூக்கி பார்க்கலாம். அண்ணா இதெல்லாம் நான் மாட்டிக்கிச்சோ. ஐயோ, முதல்ல சம்பவம் ஆகி போச்சே. ஆழம் அதிகமாக போட்டானோ? ஏன்னா மீன் மாட்டும் பார்த்தாக்கா தூண்டில் மாட்டிக்கிச்சு. அட ஆண்டவா. சரி, ஆழம் அதிகமாக போட்டானா? சரி, அங்கே தூக்கி போகிறானேன்னு ஆழம் போட்டேன் அதிகமாக. கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சின்னோண்டு மீன். கெண்டை மீனாண்ணா அது? ஆ, இங்கே பாருங்க எவ்வளோ சின்னோண்டு மீன். எங்கே மாட்டி வாலில் மாட்டிருக்கு. அதுக்கு அந்த மீன் நல்லா தெரியுது, வாலில் மாட்டிருக்கு. ரைட். அகஸ்டின் அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன். இந்த அண்ணன் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். சிதம்பரம் வரைக்கும் போய் மீன் பிடிப்பாங்களாம். நீங்கள் பிடிச்சாலே ரொம்ப பெரிய மீன் எதுனா எத்தனை கிலோவில் பிடிச்சிருப்பீங்க? 2 கிலோவில் எடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவரும் இவங்களோட அண்ணனும் தான் மீன் பிடிச்சிட்டு வந்தது. இங்கே நான் இப்போ உட்காந்துருக்க இடத்துல ஒருத்தவங்க உட்காந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இவரோட அண்ணன் தானா. வேலை இல்லாத நேரத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்தல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். காலையிட்டு இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய சிலேப்பியாக இருக்குது. நம்ம ஜெஃப்ரின் வந்து ஒரு வீடியோவில் பிடிச்சா பார்த்தீங்களா கடைசியாக, அந்தமாரி ஒரு 3-4 சிலேப்பி இருக்குது இதில். ஓகே ஓகே.
சரி கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக எடுத்துட்டேன். அந்த முள்ளை அண்ணன் தான் எடுத்து கொடுத்தாங்க. தூண்டில் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இருக்குது பாருங்கள். ஆழம் அதிகமாக போட்டேன். இந்த தக்கை இருக்குல்ல, இந்த தக்கைக்கும் இந்த முள்ளுக்கும் டிஸ்டன்ஸு கம்மியாக இருக்குது. முதல்ல அதிகமாக இருந்துச்சு, கரையிலே போட்டதுனால இது உள்ளாடி போய் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம அண்ணன். அதனால் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக ஒரு மீன் பிடிச்சிட்டேன். இந்த ஓடையில் வந்து நான் பிடிச்ச ஃபஸ்ட்டு மீன் பார்த்திங்கன்னா இந்த கெண்டை தான். இப்போ தான் எடுத்தேன் அந்த மீனை. ஆனால் இந்த மீன் நான் தானே பிடிச்சேன். அண்ணன்ட்டாலும் கேளுங்க. நான் ரெக்கார்ட் பண்ணல, ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருந்தேன்னா மீனே மாட்டலை. சரிட்டு கேமராவை கீழே போட்டேன். இப்போ மாட்டினோடனே எடுத்து உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல தான் முடித்தேன் அந்த மீனை. இந்த கரெக்டாக இந்த ஸ்பாட்டில். பெருசாக மாட்டினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சின்ன மீன் மாட்டினது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பிடிச்சி பையில் போட்டுருவோம் இதை. அடுத்து ஒரு இதுனா உழுவ மீன் மாரி இருக்குண்ணா. உழுவனா இது வெறாவா? ஓகே, இது வந்து உழுவ மீன். முதல்ல கெண்டை மீன், இப்போ உழுவ மீன். பரவாயில்ல, நமக்கு மீன் வெட்ட செம்மையாக மாட்டுது. ஆனால் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. ஒன்று இழுத்து காட்டான் தாத்தா. இது செஞ்சது இல்லையா? சரி. வெயிட் பத்தலையா அது? நரம்பு அதான் சொன்னல ஜெஃப்ரி, நான் சொல்லல இது நரம்பு. அதுக்கு நம்ம இன்னும் ட்ரெயின் ஆகல பார்த்தா. இல்லை இல்லைடா, அவங்க சொல்கிறது இது நரம்பு. இந்த நரம்பு வந்து நூலாக இருக்கும், அதை சொல்கிறாங்க. நம்ம 700 தொழில் இப்படி தாங்க, ஏதாவது ஒன்று ஆகிட்டே இருக்கும். ஒன்று பண்ண 700 வாங்கினீங்கன்னா இது எடுத்துக்கிச்சு, அதில் விளையாடி இப்போ திரும்ப சொருகணும். ஸோ அதுக்கேற்ற மாரி தான் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிங்க, அதான் ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் மூங்கில் அந்த ஸ்பாட்டு தான். ரொம்ப நேரமாக தேடி இங்கே ஒரு சாக்கே கிடச்சிச்சு. ஆனால் அந்த சாக்கு அளவுக்கு பிடிக்கிறதுக்கு மீன் தான் கிடைக்கல. அவங்க வீட்டுக்கு போகிற குறிப்பில் தான் இருக்காங்க. அப்படியா? அவனே எதுவும் வச்சிடலான்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக தான் வச்சிருந்தேன். அங்கே ஒரு பாலத்தில் ஏட்டு வருது தண்ணி. இது இங்கே மூங்கில் நிறையா இருக்கிறதுனால இதுதான் மூங்கில் தோப்பு. இங்கே நிறைய பேர் பிடிப்பாங்களாம். இது வரைக்கும் பெருசாக மீன் எதுவும் பிடிக்கல, நாக்கு பச்சையும் இல்லை. அந்த அண்ணன்கள் கூட தான் பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த மூங்கில் தோப்பில் பிடிச்ச தம்பிங்க வந்துட்டு நாக்கு பச்சை கேட்டால் நிறையவே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஃபுல்லாக நாக்கு பச்சை தான் இருக்குது. இப்போ சாயங்காலம் ஷிஃப்ட்டு பழைய இடத்துக்கு போய் பிடிக்கலான்னு இருக்கிறோம். மீன் பிடிச்சாக்கா காட்டுறேன் எவ்வளோ பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போகலாம் அந்த பழைய இடத்துக்கு.
இப்போ எனக்கு தூண்டில் வந்து இல்லாதனால நான் ஒரு தூண்டில் செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதுதான் இந்த பூசணங்கழியில் ஏதாவது ஒன்று உடைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கழி கொஞ்சம் நல்லா நீட்டாக போகுது. இதை வந்து உடைச்சோம்மா அப்பா செம்ம டைட்டாக இருக்குது. கத்தி எதுவுமே இல்லை, கேமரா வச்சுட்டு தான் உடைக்கணும். ஜெஃப்ரி வந்து ஹெல்ப் பண்ணுறான்னா அவன் வரத்துக்குள்ளாட்டி ஏதாவது பண்ணுவோம் நம்ம. ஐயோ கேமரா ஒரு கையில் வச்சுருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. கேமரா ஆஃப் பண்ணிட்டு உடைக்க வேண்டியதான். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு தூண்டில ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு நாக்கு பூச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாக்கு பூச்சியும் கிடச்சிச்சு, மீன் பிடிக்க இவ்வளோ பெரிய சாக்கு நாக்கு பூச்சி குச்சி தேட்டோம்னா யாரையும் ஒரு மகாராஷ்டிரா. இங்கே பாருங்கள், இனிமேல் ஒயர்லாம் சுற்றி ஒரு எனக்கு புது குச்சி கிடச்சிருக்கு. இதான் நம்ம புது தூண்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாலத்தில் போய் நொறுக்க போகிறோம். மணி 3 ஆகுது. எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு பார்க்க போகிறோம். கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் நான். வண்டி இங்கே இருக்குவா. ஸோ இது வந்து இதே ஒரு இது என்னடா இது நிலங்களெல்லாம் விற்பாங்களா, அதுக்கு பேர் என்ன, ரியல் எஸ்டேட்டா? ரியல் எஸ்டேட் இடம் மாதிரி இருக்குது. ஒரு தக்க இல்லைன்னு சொன்னேன்ப்பா இந்த தம்பி, இந்த ஊர் தம்பி. இந்த கோரையை போட்டால் நல்லா மிதக்குன்னு சொல்கிறான். ஸோ இதை யூஸ் பண்ண போகிறேன் தக்கையா. ஜெஃப்ரி இதை என்ன ட்ரை பண்ணு. நம்ம தூண்டில் ரெடி ஆயிடுச்சு. இதானா முழுகிறது தெரியுதா ஜெஃப்ரி? இது முழுகிறது. சரி ஓகே, அது சரி வரலன்னா இதை போட்டுக்கலாம். ஓகே, சொன்ன மாதிரியே புது தூண்டிலில் ஃபஸ்ட்டு மீன் எடுத்துட்டேன். பாருங்கள் இது இருக்குது அந்த தூண்டில். ஃப்ளோட் போட்டு எல்லாம் எடுத்தாச்சு. நாக்கு பூச்சி நமக்கு நேச்சுரலாக கிடச்சிது நம்ம வீட்டில். தூண்டில் தூண்டில் போட்டு ஃபஸ்ட்டு மீன் எழுதிட்டேன். இனிமேல் வேட்டை ஆரம்பிச்சிச்சு. நல்லா துடிக்குது. ஜெஃப்ரி ஒரு சிலேபி மீன் பிடிச்சிட்டான் ஈவினிங் டைமில். போடு. என் ஃப்ளோட் அங்கே போயிட்டு இருக்குது. சிலேபி மீன் இதுதான் இன்றைக்கி பிடிச்சதுலே ரொம்ப பெரிய மீன். ஒரு மீன் பிடிச்சது இதோட பெருசாக தண்ணியில் விட்டுட்டேன். செம்மையாக இருக்குது. ஈவினிங் வேட்டை பயங்கரமாக போயிட்டு இருக்குது. என் துணியில் ஜெஃப்ரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். சின்ன நேரமாக போட்டான். ஓகே, இது மேலே நம்ம தூக்கிட்டு அந்த பையில் போடுவோம். ஏன் இப்போ சிரிக்கிறேன்னு சொல்லு. கேமரா ஆன் பண்ணலையா? ஆல்வேஸ் யூ டூயிங் தி சேம் திங் தான். தண்ணி இன்றைக்கி திறந்து விட்டதுனால தண்ணியெலாம் ஓடிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி மீன் எதுவும் பிடிக்க முடியல. தண்ணி மட்டும் திறந்து விடாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல குழியாக இருக்குது, எல்லா மீனும் இங்கே தங்கியிருக்கும். அன்றைக்கி வந்தப்போ நிறையா மீன் பிடிச்சதுக்கு காரணம் அதுதான். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் மீன் பிடிக்க முடிஞ்சது. யாருக்கு பாருங்கள், எது போய் ஒரு குழம்பு வைக்க வேண்டியதான். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. பை பாய்.